மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு தேர்தல் பத்திரம் ரொம்ப பெரிய பேசுபொருளா நாடு முழுக்க பேசப்படுது. பிஜேபி தான் இதுல 60% மேல நிதி வாங்கி இருக்கிறது. 10 ஆண்டுகளா கடந்த காங்கிரஸ் ஆட்சி இல்லாத காலகட்டத்தில் பிஜேபியினுடைய சொத்து மதிப்புகள் பல மடங்காக பல 100 கோடிகளாக அது மாறி இருக்கிறது. ஆனா அவ்வளவு நாள் ஆட்சியில இருந்த காங்கிரசினுடைய சொத்து மதிப்பு 550 கோடி அப்படின்ற இந்த ஒப்பீட்டு அளவுல பெரிய பேசுபொருளாக தேசிய அளவுல அது போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த பாஜகவை பொறுத்தவரை நீங்க அவங்க ஒரு மாயை தோற்றம், ஒரு பொய்யினால கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. யதார்த்த குடிமக்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கும் அவங்க பேசுகின்ற அரசியலுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. அதான் ஆரம்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வறுமையை ஒழிப்பதற்காகவோ, இல்லைன்னா பெரிய வருகின்ற மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்காகவோ, இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த வழிவகைகளும் கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே அவங்க மக்களை அவங்களுடைய உணர்வு நிலையில் எடுத்து பல்வேறு காரியங்களை செய்ய தான் அவங்களோட அடிப்படை. இப்போ இந்த இதில் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும், பாஜக பயங்கரமாக ஊழல். ஒவ்வொரு மாநிலமும் நம்ம சொல்ல முடியும். அவங்க ஆட்சி செய்த மாநிலங்களில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊழல்கள், பல ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர்களுடைய அமைச்சர்கள் ஈடுபட்டது, சிலர் தண்டிக்கப்பட்டது. ஆனால் என்னென்னா அவங்க ரொம்ப டாக்டிக்ஸாக இவற்றை மறைக்கக்கூடிய ஒரு பெரிய தந்திரத்தை கையில் வச்சுருக்காங்க. அதில் தான் ஊடகங்களை அவங்க விலைக்கு வாங்குறது, அவங்க சார்பு ஆட்கள் வாங்குறது, இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள். அப்போது அப்படி இருக்கச்சுமே தான் அந்த தேர்தல் பத்திரம் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஊழல் தான். ஏன்னா சட்டத்துக்கு புறம்பான, அப்படின்னா அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலமாக இதை லீகலைஸ் பண்ணி இந்த பணத்தை பெறக்கூடிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது முதல்ல நான் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது பண்ணதே தப்பு. அப்போ இந்த ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் எ கரப்ட் திங். ஏன்னா இந்த செயலே ஒரு தவறான செயல், ஒரு ஊழல் சார்ந்த செயல் தான், ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க செய்யக்கூடிய செயல். ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம இதை பார்க்குறது என்னன்னா, யார் இதுக்கு படம் கொடுத்துருக்கா? முதல்ல 2 கேட்டகரியை நம்ம எடுக்கலாம். ஒன்று கான்ட்ராக்ட். பிஃபோர் அவார்டிங் த கான்ட்ராக்ட், பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள் கொடுப்பதற்கு முன்னால் இந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இது பச்சையான ஊழல். அப்போ அவங்க சாதாரணமாக தேர்தலுக்கு நாங்கள் டொனேஷன் வாங்கணும்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் அவார்ட் ஆகுக்கு முன்னால் அந்த கான்ட்ராக்டர்லேருந்து பெருந்தொகை வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த காம்பனண்ட், 2வது காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடி, இன்கம் டேக்ஸ் ரைடு, அது நடந்துட்டு இருந்த காலகட்டங்களில் இவங்க வசூல் பண்ணியிருப்பது. அப்போ நம்ம ஏற்கனவே எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்களை ஆனால் இடி, ஐடி போன்றவற்றை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்க. அதாவது அதை வச்சு நீங்கள் பயமுறுத்தி உங்கள் அரசியல் இலக்கையும் அடையுதிய பணத்தையும் நீங்கள் பண்ணுதேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான உண்மை என்பது இதில் தெளிவாக தெரிஞ்சிட்டு. ஓகே, இந்த தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவும் இதில் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க தானே. 30 மாநிலங்கள்ல பரவி இருக்கக்கூடிய பாஜக 6000 கோடி வாங்குது அப்படின்னா ஒரே ஒரு மாநிலத்தில இருந்து திமுக 600 கோடி வாங்கி இருக்குதானே அப்படின்ற கேள்வி. நீங்க டிஎம்கே பொறுத்தவரை எங்கள்கிட்ட ஐடியும் இல்லை, இடியும் இல்லை. அதில் யாரையும் நாங்கள் மிரட்டவும் இல்லை, யாரும் உருட்டவும் இல்லை. அது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஒரு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு வழியை வகுக்குது, அந்த வழியில் பணத்தை டொனேஷன்ஸை வாங்குறாங்க. இதில் யார் கரப்ட் ப்ராக்டிஸில் வாங்கினாங்க, யார் நேர்மையாக வாங்கினது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அரசியலில் ஃபண்ட் ரைசிங் ஒரு
எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ம். அதை வந்து தவறில்ல. ஆனால் இவங்க கையாண்டிருக்கக்கூடிய 2 வேலை. ஒண்ணு இடி, ஐடியை வச்சு இவங்க வந்து மொபைலைஸ் பண்ணது. ம். இன்னொன்னு வந்து கான்ட்ராக்டர்களுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் அவார்ட் பண்ண முன்னால வாங்குது. ம். அப்ப இது 2மே கண்டிஷன்ல. கண்டிஷன் தானா முன் வந்து எனக்கு கொடுத்தது மாதிரி தெரியல. ம். இது வேணா நீ இது பண்ணு. நான் உன்னை உள்ள போடணுமா? உன்னை பணத்தை நீ தரீங்க. அப்ப இப்படி இது கண்டிஷன்ல அவனை மிரட்டி, இன்டிமிடேட் பண்ணி, தவறான வழியில சட்டத்துக்கு புறமா வாங்கியிருக்காங்களோ எவிடன்ஸ். இது எந்த வேற கட்சிக்கும் இல்லையா? Okay. மம்தா பானர்ஜி வாங்கியிருக்கு. காங்கிரஸ் ஒரு கொஞ்சம் விவாதம் வந்து இன்னைக்கு அது ஏன் விவாத பொருள் ஆகலைன்னா, இவங்க வாங்கியிருக்கக்கூடிய நோக்கம் வந்து அவ்வளவு தீவிரம். ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கொண்டு இருக்கு. ம். பல இடங்கள்ல இந்த இடி வந்து சர்ச்சஸ் நடத்தினதுல ஆமா. கைப்பற்றப்பட்ட பணங்கள், அந்த கைப்பற்ற பணங்கள்ல மிக குறைந்த அளவு தான் கணக்கில் காட்டியிருக்காங்க. ஓ. மீதி பணத்தை அப்படியே வந்து இடியும் அமித்ஷா போன்றவர்களும் சேர்ந்து அதை எடுத்ததாக இன்னைக்கு கூறப்படுது. அப்போ அதுலேயும் என்ன உண்மை இருக்கு? அப்போ இவ்வளோ நாள் அவங்க இடியில் பண்ணதில் அப்படி தப்பு பண்ணியிருக்காங்களா? ம். இந்த சந்தேகத்தை கூட உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Okay. ஏன்னா அதை மக்களே பேசுது. இப்போ நம்ம போய் கேட்க முடியாது. இப்படி ஒரு பேச்சு இருக்கு, இப்படி ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு. அப்போ இடி இவ்வளோ நாள் எத்தனை பேரை ரைட் பண்ணுச்சு, அந்த ரைட்ல எவ்வளோ உண்மையிலே கிடைச்சது, ம். அந்த கிடைச்ச தொகை உண்மைதானா, இல்லை அதை மீறி இவங்க எடுத்துக்காங்களா, இதை போன்ற விஷயங்களை கூட உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. இந்த தேர்தல் பத்திரம் வந்து பெரிய அளவுக்கு பணம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஊடகங்கள்லயும் சமூக வலைதளங்கள்லயும் விவாதமா இருந்தாலும் இது ஓட்டா மாறுமா சார்? ஃபீல்டுல இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து இதை விட ஒரு அலர்ட், ம். அதாவது இதை விட நம்முடைய இந்திய வாக்காளர்களை ஒரு தட்டி கொடுத்து விழிப்புணர்வு செய்வதற்கு வேற எதுவுமே இல்லை. ம். இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நவீன ஊழல் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மோடியோருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னால சென்னையில் பேசுனதுக்கும் இப்போ கன்னியாகுமரியில் இன்னைக்கு பேசியிருக்கோம் ரொம்ப அடக்கி தான் வாசிச்சிருக்காரு. ம். அப்போ என்ன இருக்கு? பயம் இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்துச்சு நான் திமுக தூக்கி போட்டுருவேன், ம். இல்லாமாக்கிடுவேன் எல்லாம் பேசினாரு. இன்னைக்கு திரும்பவும் அவருடைய அந்த அந்த ஒரு ரொம்ப மோசமான முகமான அந்த ரொம்ப பணிவா மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு நிலை எடுத்தது. ம். அப்போ இந்த பேச்சை சொல்லுது, அவங்களுக்கே பயம் வந்தாச்சு. ம். நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக வந்து இந்திய மக்கள் வெளிப்படைவார்கள். இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விவாத பொருளா வருது. எல்லோரும் இதை விவாத பொருளா கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து ஒரு கட்சியினுடைய கடமை இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய பிரச்சனை இது. இவ்வளவு பெரிய பணம் வந்து ஒரு ஆளுகின்ற கட்சி பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு குறிப்பிட்ட சின்ன இடைவெளியில ம். தன்னுடைய கையகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விவாதத்திற்கான பொருள். ம். அதை கண்டிப்பா நான் பார்க்க தான் செய்யணும். இந்த விஷயத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் அப்படின்றதுல முதலிடம் யாருக்குன்றது வந்து டிஸ்பியூட் ஆகல. ஆனா 2ஆம் இடம் வரக்கூடிய அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்குன்னு தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வருது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்த எல்லா கருத்து கணிப்பும் சொல்றது என்னன்னா 17 to 18. அதுலயும் ரொம்ப குறிப்பா அவங்க குறிப்பிட்டு ரவுண்ட் பண்றது வந்து கன்னியாகுமரியும் கோயம்புத்தூர் தான். அது உங்களுடைய ஏரியாவும் கூட. அததான் பிஜேபி பலமாக இருக்கிறது, அவங்க கண்டிப்பா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு அங்க தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தம்பி? இது வந்து ஒரு முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட பொய். நீங்க 51 இடம் வாக்கு சதவீதம் திமுக இருக்கு. அவங்க நான் இது அவங்களுடைய ஆர்குமெண்ட்டை சொல்ல. அப்ப 51 வந்த பிறகு நீங்க 49க்கு வரல, நீங்க 30க்கு வரல. ஆமா. நீங்க 18ல இருந்துகிட்டு எப்படி நீங்க 4 எடுக்க முடியும், 5 எடுக்க முடியும்? நீங்க இந்த மேஜிக் பண்ணுவீங்களா? நீங்க 51 இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் நம்ம போறதுல போயிட்டு இருக்கோம். ஒரு ஆளு 51 ஆள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. இது ரொம்ப கேப்ல போயிட்டு இருக்கு. இது எப்படி மேட்ச் பண்ண முடியும்? 34% டிஃபரன்ஸ் இருக்கு. மேட்சே பண்ண முடியாது. ஸோ அது வந்து உட்டோப்பியன், அது வேலைக்கே ஆகாது. ஆனா அவன் 5 வாங்கிடுவானா, இவங்க 4 வாங்கிடுவான். இது வந்து இந்த அண்ணாமலை கொஞ்ச நாளாட்டே கொக்கரைச்சிட்டு இருக்காதா, நான் தான் எதிரி, திமுக கவுண்டர் பண்ண நான் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒன்றை சப்போர்ட் பண்ணுவதற்காக திட்டமிடப்பட்ட கருத்து கணிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு. இது உண்மையான கருத்து கணிப்பா இல்லை. ஓகே. நம்ம அதை ரொம்ப டீப்பா விவாதம் பண்ண முடியும், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் ஆனா கருத்து கணிப்புக்கு அப்பால கன்னியாகுமரி அப்படின்ற அந்த பகுதி வந்து பிஜேபியின் கோட்டை,
குறிப்பா மண்டைக்காடு பிரச்சனைக்கு பிறகு பிஜேபி வந்து அங்க பலமாக காலூன்றி இருக்கிறது அப்படின்றத வந்து அவங்க எப்பயுமே ஒரு பெருமைக்குரிய விஷயமா சொல்றாங்க. ஒரு 2 ஸ்ட்ராங் ஹோல்டு, சதர்ன் எண்டு, வெஸ்டர்ன் எண்டு ரெண்டையுமே கையில வச்சிருக்கிறோம் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க. அது எப்படி, அது உண்மைதானா? களத்துல அப்படிதான் இருக்கா? இதை விட கேவலமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்க முடியாது. இதை விட கேவலம். மண்டக்காட்டில் 80s ஒரு கலவரம் நடக்குது, கொஞ்சம் பேர் இறந்து போகிறான். இது ஒரு மத கலவரம் என்று எடுக்கப்பட்டது. இதை ஒரு காரணமாக சொல்லி அதன் மூலமாக மக்களை பிரித்ததை கன்னியாகுமரி மாடல் இவன் சொன்னான்னா இதை விட ஒரு கேவலம் உண்டா தம்பி? அசிங்கம். இதை மத கலவரத்தை உருவாக்கி கொஞ்சம் அப்பாவிகள் செத்து போனதை அதில் இவங்க அவங்க கல்லறையில் வந்து கட்சியை கட்டினதை ஒரு மாடல்னு சொல்லக்கூடிய கட்சி எப்படிப்பட்ட அசிங்கமான கட்சி உள்ளதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த டிபேட்டை பார்க்கக்கூடிய நல்ல ஆட்கள் சிந்திச்சு பார்க்கட்டும். இது யார் மாடலே இல்லை. இது ஆங்கிலத்தில் வந்து இட் இஸ் ராங் பிரசிடென்ட், ஒரு தவறான முன்னுதாரணம். அதை நம்ம பேசவே கூடாது. இப்போ ஒன்று. ரெண்டாவது, பாஜகவை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது இந்த கலந்து தெரிஞ்சு கட்டரம்பான மாதிரி தான். இப்போ சமீபத்தில் இருந்த உள்ளாட்சி தேர்தல் எங்கே வந்தாங்க? நாவல் முனிசிபாலிட்டி அவங்கள்ட்ட இருந்தது, கார்பரேஷன் நாங்கள் கைப்பற்றினோம். 4 முனிசிபாலிட்டிஸ் நாங்கள் இதை எடுத்துட்டோம். மேஜர் டவுன் பஞ்சாயத்து எங்கள்கிட்ட தான். எத்தனை பஞ்சாயத்து சொல்ல முடியும்? கோட்டர்னு வச்சு தான் தகர்ந்துருக்கு. இம்மட்டுக்கும் திமுகவும் காங்கிரஸும் தனித்து போட்டி போட்டோம். உள்ளாட்சியில் நாங்கள் சேர்ந்து போட்டு போட்டிருந்தா இவங்க இருந்த இடமே தெரிஞ்சிருக்காது. நான் இன்றைக்கு சவாலாக சொல்ல, நான் தான் அந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர். இந்த தேர்தலுக்கு மாண்பு முதல்வர்கள் என்னை தான் பொறுப்பாக பார்க்க சொல்லியிருக்கு. பிஜேபிக்கு முகத்தை நாங்கள் வெளியே காட்டுவோம். பிஜேபிக்கு நாமவே இந்த இடம் அங்கே இருக்காது. எவனுமே பிஜேபி ஓட்டு போட மாட்டான். பிஜேபி அந்த மக்கள் இன்னைக்கு கூட மோடி போய் பேசியிருக்காரு, ஒரு பாலம் கட்டினாரு. இது என்னப்பா கதை? இது ஒரு கட்சி சொல்ல வேண்டிய வார்த்தையா? கன்னியாகுமரி மாவட்டத்தையும் திருவனந்தபுரத்தையும் இணைக்கக்கூடிய 4 வழிச்சாலை இடல போட்டுட்டு போயிட்டான், நடத்த முடியாமல். எத்தனையோ வருஷம் ஆச்சு. எதுவுமே அந்த மாவட்டத்திற்கோ அந்த மக்களுக்கோ செய்யாமல், ஒரு 2 ட்ரெயின் கூட ஒழுங்காக விடாமல் சும்மா அந்த மக்களை போய் ஏமாற்றிக்கிட்டு இன்னைக்கு கூட வந்து நாங்கள் இங்கேருந்து நாங்கள் ஊர்வலம் தொடங்கினோம். விஸ்வகுரு என்ன? விஸ்வகுரு எனக்கு பெரிய என்ன? வாட் இஸ் த விஸ்வகுரு? ஒரு விஸ்வகுருன்னு சொல்றது யாரை சொல்லுவோம்? அதுக்கான என்ன தகுதி இவங்கிட்ட இருக்குது? இது எங்களுக்கு புரியவே இல்லை. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மோடி வந்து காட்டிட்டு கொடுக்குற அந்த வித்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கெல்லாம் ஒரு 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 வேடிக்கையாக இருக்குது. வியூகமா பார்க்காம ஏன் வித்தைன்னு சொல்றீங்க? இது தம்பி, வியூகம் என்பது ஒரு சரியான புரிதல். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சரியான பதம் இருக்கு. இதை நான் ஏன் வித்தைன்னு சொல்லேன்னா, இப்போ ஒரு பிரதமர் ஒரு ஏழைக்க விஷயத்தை நான் சால்வ் பண்ணேன், அதன் மூலமாக நான் ஒரு ஊரை கையில் எடுத்தேன். நான் வந்து ஒரு ஊரில் பெரிய அமைதியற்ற சூழல் இருந்து நான் அமைதியை ஏற்படுத்தினேன். இப்போ காந்தி போய் இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்தது, குடிசையில் தங்கினார், சண்டை போடாதீங்கடான்னு சொன்னார், அமைதிப்படுத்தினார். இதை நீங்கள் ஒரு வியூகம்னு சொல்லலாம். நீங்கள் இது மணிப்பூரை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, எவ்வளோ பிரச்சனை கண்ட்ரோல் பண்ண முடியல, சைனா வந்து ஆக்கிரமிச்சதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இது எல்லாத்துலேயும் மௌனமாக இருந்துட்டு சும்மா நான் காசியில் போனேன், குளித்தேன், நான் வந்து ராமேஸ்வரத்தில் போனேன், இது பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன், நான் வந்து கடலுக்குள்ளே போனேன் துவாரகால, இதை நீங்கள் இது வித்தை இல்லை வேற இருந்தது. இது மக்களை வந்து அப்பீஸ் பண்ணாதா? இந்துக்களை வந்து நமக்கானவர் அப்படின்ற அந்த புரிதலை கொடுத்துறாதா இந்து மக்களுக்கு? பண்ண முடியும், அதை தெரிஞ்சுதான் அவர் பண்ணாரு. இப்ப மக்கள் தான் விழிப்பாகணும். நீங்க பசுல் தோல் பொருத்திய புலி என்பதை மக்கள் இப்ப புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதுல கவர்மெண்ட் நீங்க இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் இப்படிப்பட்ட ஆட்கள் தான். நீங்க வந்து இந்த நீலி கண்ணீர் வடிக்கவன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள். இப்ப மோடி வடிக்கக்கூடிய வந்து நீலி கண்ணீர். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அவரை காணல, எத்தனையோ பேர்னிங் இஷ்யூஸ் இருக்கு, அதுல அவரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனா இப்ப எவ்வளவு ஒரு 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 சென்டிமெண்டலா மக்களை கையில் எடுப்பதற்காக பேசுகிறார். இப்ப கன்னியாகுமரிக்கு நான் வரேன், கன்னியாகுமரி என்ன பேசணும்? கன்னியாகுமரி மக்களை இங்க வந்து இன்னென்ன மக்கள் வாழுது, நான் இந்த மக்களுக்கு இந்த விஷயம் செய்திருக்கேன், இந்த மக்களுக்கான ஒரு நன்மைகளை ஒரு பட்டியல் போடலாம், இல்லை இந்த மக்கள் சார்ந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்களோ சொல்லலாம். இது எதுவுமே இல்லை, எங்க போனாலும் அது இல்லை. எங்க தமிழ்நாடு மக்களை நான் தமிழ் படிக்கலன்னு இப்போ ரொம்ப வருத்தப்படுது. இல்லை, இன்னைக்கு இனிமேல் தமிழ்ல தான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, நீங்க தமிழ் படிக்கலன்னு அது அவர் பேசச்சு ஒரு கரெக்ட். அது இந்த டெல்லி இதுன்னா ஒன்று வச்சிருப்பாரு,
இப்போ நம்ம இதை பேச ஒன்று பார்த்து படிக்காருல, அதை வெளியே எடுத்துட்டு பேச சொல்லுங்க. ஆ. அப்படியாவது ஒரு நல்ல காரியம் வச்சு ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட், டெலிப்ராம்ப்டா ஆமாங்க சார். அதை எடுத்து நிக்க வச்சுட்டு பேசினா தான் பேசிட்டு போட்டு. ம். நீங்க இது எல்லாமே வந்து நீங்க வந்து தமிழை எங்க அங்க ரெகனைஸ் பண்ணாங்க? ம். தமிழ் பேர்ல ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்காரா? எத்தனை ஏவகணை விட்டாங்க? இதுக்கு தமிழ் பேர் வச்சாங்களா? எத்தனை ட்ரெயின் விடாங்க? ஒரு தமிழ் பேர் வச்சாங்களா? தமிழுக்கு என்ன செய்தார்கள்? இல்ல சமஸ்கிருதத்துக்கு இல்லாத மொழியை உருவாக்குறதுக்கு பணம் செலவு பண்ணிட்டு இருக்கான். தமிழ் மொழியை ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய தொன்மைமிக்க மொழியில ஒன்றான தமிழ் மொழியை, செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ் மொழியை வந்து ஆய்வுக்கோ ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவதற்கு நிதி தந்தாங்களா? இதை அழிப்பதற்கான முயற்சி எடுப்பது இங்க எப்படி பேச, இதான் நான் அவங்கள்ட்ட சொன்னது. இது ஒரு தந்திரம். ம். இதை மக்கள்கிட்ட வர பட்சத்தில் இதை பற்றி பேசுவது, வள்ளுவரை பற்றி பேசுவது, எதையாவது பேசுறது, பேசிட்டு அப்போ இந்த மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து உணர்வு நிலையில மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அவர் செய்துட்டு இருக்காரே தவிர யதார்த்தத்துக்குள்ள மோடி இல்லை. ஓகே. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.